இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஓகே, ஸோ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெயின் திங் இன் மாயா. ஓகே, ஸோ அனிமேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபிலிமில் பார்க்குற அனிமேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு 3D அனிமேஷன்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாலையும் ஓகே அண்ட் அதர் 3D சாஃப்ட்வேர்ஸ்லையும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்க்குறது மாயால நம்ம அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அனிமேஷன் டைட்டிலில் நம்ம பார்க்க போகிறது அனிமேஷன் இன்டர்ஃபேஸ், செட் கீஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து கீ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கிராஃப் எடிட்டர், டோப் ஷீட், பிரேக் டவுன் கீஸ், ஓகே, மோஷன் பாத், அதுக்கப்புறம் கோஸ்ட், பிளே பிளாஸ்ட் அண்ட் சைக்கிள். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸை செட் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ செட் கீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி எங்க இருக்கணும் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆல்சோ ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்கேலிங், இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த செட் கீ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பண்ண அனிமேஷனை வந்து நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா கிராஃப் மூலியமா எடிட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கிராஃப் எடிட்டர்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பார்ஸ் மூலியமா நம்ம எடிட் பண்ணுவோம், அது டோப் ஷீட்ல பண்ணுவோம். சரியா? ஸோ பிரேக் டவுன் கீஸ் வந்து நம்ம கரெக்டா அந்த டைமிங் வச்சு ஒர்க் பண்றதுக்கு இந்த பிரேக் டவுன் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் பாத் அண்ட் கோஸ்ட். ஓகேவா? ஸோ மோஷன் பாத்ல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிராவல் பண்ண வைக்கலாம். அண்ட் ஆல்சோ கோஸ்ட் டு சி த அனிமேஷன். ஓகே, அண்ட் பிளே பிளாஸ்ட் அண்ட் சைக்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மாயாக்குள்ள போலாம். ஸோ இப்போ மாயா ஓபன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாயா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனுக்கு முக்கியமா இந்த டைம் ஸ்லைடர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் நம்ம பிளே ஃபார்வர்ட் அண்ட் பிளே பேக்வர்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ ஒரு அனிமேஷன் ஸ்லைட் வந்து நான் ஓபன் பண்றேன். ஸோ அனிமேஷன் அப்படின்ற ஒரு சீனை வந்து ஓபன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு ராக்கெட் வந்து ஒரு சிம்பிளா ஒரு மூவ்மெண்டோட அனிமேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனிமேட் ஆயிருக்குன்னா செட் கீஸ் மூலியமா உங்களுக்கு அனிமேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த டைம் ஸ்லைடர்ல தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இந்த டைம் ஸ்லைடர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேயிங் லிஸ்ட் இருக்கும். ஸோ பிளேயிங்கோட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ பிளே ஃபார்வர்ட், ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிளே பேக்வர்ட், ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? கோ டு த ஸ்டார்ட் அண்ட் கோ டு த எண்ட். ஓகேவா? ஸோ ஈஸியா நீங்க கோ டு ஸ்டார்ட் அண்ட் கோ டு எண்ட் கொடுத்துக்கலாம். இது சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். பட் இஃப் இட் இஸ் பிகர் சைஸ் அப்படின்னும் போது நீங்க ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரேம் ஜம்ப் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஓகே ப்ரீவியஸ் ஃப்ரேம் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ இதை வந்து ஈஸியா நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரேமா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது செலக்ட்ல இருக்கும்போது யூ see that உங்களுக்கு ரெட் கலர்ல கீஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கீஸ் என்ன அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செட் கீ. ஓகே, ஸோ அதுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீக்கும் ஜம்ப் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் பேக்வர்ட், ஓகே, ஆர் எல்ஸ் ஃபார்வர்ட் ஜம்ப். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரேஞ்ச். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளேபேக் ஸ்டார்ட் அண்ட் பிளேபேக் எண்ட். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அனிமேஷன் எண்ட் அண்ட் அனிமேஷன் ஸ்டார்ட். ஸோ இங்க நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கு which can be movable. Okay, so இந்த இடத்துல if I just make it 60, இங்க 60 கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா என்னோட டைம் சின்ன இந்த ஸ்லைடரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 to 60 வேணும் அப்படின்னா 10 to 60 ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடுச்சு. ஸோ ஈஸியா நீங்க இந்த டைம் ஸ்லைடர் மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டைமிங்கும் மாறுது. யூ கேன் see that நீங்க மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ 10 to 50 வேணும், 50 ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க ஈஸியா மூவ் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதை வந்து நீங்க மேனுவலா கூட கம்மி பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி ஒரு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் 25th ஃப்ரேம்ல அனிமேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 25th ஃப்ரேமை நான் கிளியரா பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி ஜூம் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டா அது பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்றத நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ஸ்லைடர் வந்து ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ டு யுவர் ரைட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் சம்திங் கால் ஆட்டோ கீ ஃப்ரேம். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ கீ ஃப்ரேமை நீங்க கிளிக் பண்ணா
நீங்க எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீ ஆயிடும். சரியா? ஸோ எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் கீ ஆகும். ஸோ எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஆட்டோ கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்போ வேணா சேஞ்ச் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய டைம் ஸ்லைடரோட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேபேக் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ பிளேபேக் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் 1 to 49. இங்க நீங்க மாத்தினீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் நம்மளுக்கு மாறும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ 31ல இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நான் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா you can see 49. ஓகே, ஸோ இதை நீங்க ஏதாவது 52க்கு மாத்தினீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 52க்கு மாறிடுது. ஸோ அதே மாதிரி அனிமேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, ஸோ அனிமேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்றது இந்த வேல்யூஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு டோட்டல் ஃப்ரேம்ஸ் எத்தனை வேணும். ஓகே, ஒரு இப்போ 200 கொடுக்குறேன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல 200ன்னு மாறிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் திஸ் டைம் ஸ்லைடர் இங்க 1x அப்படின்னு இருக்கு. ஸோ 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ 4 கொடுத்தீங்கன்னா இட் இஸ் பிகர். ஓகே, ஸோ இதை எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ட்ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ சவுண்ட் ட்ராக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட வேவ்ஸ் வந்து இங்க தெரியும். ஸோ கரெக்டா எந்த பிளேஸ்ல நம்ம அனிமேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? அண்ட் ஆல்சோ க்ரீஸ் பென்சில் நீங்க யூஸ் பண்ணும்போது ஆக்டிவ் கொடுத்துட்டீங்கன்னா க்ரீஸ் பென்சில் வியூவிங்ல இருக்கும். ஓகே, கீ டிக். ஓகே, ஸோ டிக் வந்து இப்போ இங்க உங்களுக்கு காமிக்குது பிகாஸ் இது வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஹைட் வந்து நான் 1ன்னு மாத்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ கீ டிக் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சேனல் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இந்த சேனல் பாக்ஸ்ல கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைம் ஸ்லைடர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு கீஸ் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சேனல் பாக்ஸ்க்குள்ள போயிருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ஆக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கீ டிக் சைஸ். கீ டிக் சைஸ் வந்து நீங்க இது வந்து ஒன் சைஸ்ல இருக்கு. ஸோ இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். சில டைம் நம்மளுக்கு பெருசா இருந்தா கிளியரா வியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we can just have it bigger. ஓகே, ஸோ இப்போ கீ சைஸ் வந்து நான் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல ஸ்னாப்பிங் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்னாப்பிங் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ஸ்லைடரை வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணா பாத்தீங்கன்னா 0.90. ஸோ பாயிண்ட்ல வந்து டெசிமல்ஸ்ல வந்து இட் கோஸ். ஓகே, ஸோ அதுவே நான் ஸ்னாப்பிங் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ மூவ் ஒரு பாயிண்டா நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுலயே டைம் கோடஸ் வேணும்னா டைம் கோடஸ் 00 ஹார் மினிட்ஸ் செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம். உங்களோட அனிமேஷன் வந்து எந்த ஃப்ரேம்ல ரன் ஆகுது, என்ன டைம்ல ரன் ஆகுது அப்படின்றது நீங்க இங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்டேட்டட் வியூ. அப்டேட் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அனிமேஷன் பண்றீங்க அப்படின்னா எல்லா வியூலயும் எனக்கு அனிமேட் ஆகணும் இல்லாட்டி அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஆல் வியூஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் வியூ மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ நீடட் ஒன் லூப்பிங் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தது நான் பிளே பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது போய் பிளே ஆகி ஒன்ஸ் அப்படின்னு நின்னுடும். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பிளே பண்றேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். நேரா போயிட்டு எண்ட் ஆயிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல வரும். கண்டினியூஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 50th ஃப்ரேம் வரைக்கும் ரன் ஆயிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஜம்ப் ஆகும். சரியா? ஸோ இது ஒன்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆசிலேட் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு நான் கண்டினியூஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் யூனிட்ஸ் வந்து நீங்க இங்க செட்டப் பண்ணிக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 24 frames per second அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டைம் ஸ்லைடருக்கு வரேன். இங்க பாத்தீங்கன்னா பிளே பேக் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பிளே பேக் ஸ்பீட் வந்து ரியல் டைம்ல இருக்கணும். இது எவ்ரி ஃப்ரேமா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இது இப்போ ஒரு பெரிய அனிமேஷனா இருக்கு அப்படின்னா இப்போ நான் பிளே பண்ணேன் அப்படின்னா இது ஃபாஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ பெரிய அனிமேஷனா இருந்தா இட் வில் பி லிட்டில் பிட் ஸ்லோ. ஓகே, ஸோ இது வந்து சின்ன அனிமேஷன், ரொம்ப சின்ன அனிமேஷன்றதுனால ஃபாஸ்டா உங்களுக்கு பிளே ஆகுது. இட் பிளேஸ் எவ்ரி ஃப்ரேம். ஸோ அதனால ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னா ரியல் டைம் 24 frames per second FPS, that is frames per second அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செட்டிங்ஸ்லயும் நீங்க மாத்தலாம். டைம்குள்ள போனீங்கன்னா யூ see that
என்ன டைமிங்ல உங்களுக்கு பிளே ஆகணும். ஸோ 24 frames per second அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க அனிமேஷன். ஓகே, ஸோ இங்க அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆட்டோ கீ. ஆட்டோ கீ அப்படிங்கறத நான் இங்க பிரஸ் பண்ண உடனே யூ see that இந்த இடத்துல உங்களுக்கு டாகிள் ஆகும். ஓகே, ஸோ இங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகும். இப்போ நாங்க டாகிள் பண்ணிட்டு கீ மாடிஃபைட் attribute. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும், கீ ஆல் attribute, கீ மாடிஃபைட் attribute. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நீங்க ஸ்கேலிங் மட்டும் பண்றீங்க, இல்லாட்டி ரொட்டேட்டிங் மட்டும் பண்றீங்க, இல்லாட்டி டிரான்ஸ்லேட் மட்டும் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மை வந்து மாடிஃபை பண்றீங்களோ, எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டையோ இல்லாட்டி ரொட்டேட்டையோ ஸ்கேலையோ மாடிஃபை பண்றீங்களோ அது மட்டும் உங்களுக்கு கீ ஆகும் இன் கீ மாடிஃபைட் attribute. அப்படி இல்ல எல்லா attributeம் உங்களுக்கு கீ ஆகணும்னா ஆல் attribute கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா attributeம் உங்களுக்கு கீ ஆகும். சரியா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ் ஆஃப் அனிமேஷன். சரியா, இப்போ நம்ம செட் கீக்கு போவோம். சரியா, செட் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா சோ இந்த டைமிங்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லேட்லயோ இந்த ரொட்டேஷன்லயோ இந்த ஸ்கேலிங்லயோ இல்லாட்டி என்ன மாடிஃபை பண்ணிருக்கோமோ அந்த மாடிஃபிகேஷன்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க ரெட் கலர்ல இருக்குல்ல அந்த கீஸை டெலிட் பண்றேன். இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ இது ஒரு ராக்கெட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ராக்கெட்டை நான் அனிமேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அனிமேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இங்க வச்சுட்டு ஓகே, ஸோ இந்த ராக்கெட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ நான் கீ ஃப்ரேம் பண்ண போறேன், கீஸ் செட் கீ பண்றேன். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு கோ டு யுவர் அனிமேஷன் டிராப் டவுன் பாக்ஸ். ஓகே, அதுல வந்து கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கீல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெறும் கீ இருக்கு, ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா எஸ் கீ செட் கீ ஆன் அனிமேட்டட் அப்படின்னு இருக்கு, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட், ரொட்டேட் அண்ட் ஸ்கேல். நான் முன்னாடியே சொன்னேன் தனித்தனியா கூட நீங்க இதை அனிமேட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா செட் பிரேக் டவுன் கீ அப்படின்னு இருக்கு. இன்னும் அப்கமிங் கிளாஸ் நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு செட் கீ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பார் ஒன்று வந்து இருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்லுது இந்த ரெட் கலர் பார் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ராக்கெட் வந்து இந்த வேல்யூஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு ரெட் கலர்டா உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் இது 50th ஃப்ரேம் போறேன். 50th ஃப்ரேம் போயிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் பிரிங் மை ராக்கெட் தேர் வந்துட்டு இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஆட்டோ கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோ ஒர்க் கீ ஆயிடுச்சு. சரியா, ஸோ இந்த ஆட்டோ கீ இல்லை இப்போ. ஓகே, ஸோ ஆட்டோ கீல ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ராக்கெட்டை வந்து முன்னாடி கொண்டு வரேன். சரியா, ஸோ முன்னாடி கொண்டு வந்துட்டு ஓகே ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளா நான் ரொட்டேட் பண்றேன். ஓகே, ஸோ 50ல ரொட்டேட் பண்ணிருக்கேன், கீ பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ செட் கீ பண்ணவே இல்லை. இப்போ நான் பேக் வரேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா என்னுடைய ராக்கெட் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் ஜம்பிங் பேக் டு த கீ. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் அனிமேட் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த பிளேஸ்ல நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் கீ பண்ணணும். சரியா, இப்போ நான் இதை மூவ் பண்ணி செட் கீ பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ஓகே, ஸோ எல்லா ஆக்சஸ்லயும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு லிட்டில் பிட் ரொட்டேஷன் கொடுத்து இங்க செட் கீ பண்ண போறேன். பிரஸிங் எஸ். ஓகே, ஸோ இப்படி கொடுக்குறேன். சரியா, ஸோ பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு அனிமேட் ஆகுது. சரியா, இப்போ நம்ம ஆட்டோ கீ பார்க்க போறோம். ஸோ 25th ஃப்ரேம்ல போயிட்டு ஆட்டோ கீ இந்த இடத்துல நான் செட் கீ பண்ண போறதுல ஆட்டோ கீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறோம். சரியா, ஸோ ஆட்டோ கீ ஃப்ரேம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் பாட்டம்ல உங்களுக்கு இருக்கும். சரியா, ஸோ அதை கிளிக் பண்றேன். செட் ஆட்டோ கீ அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெட் கலர் பார் வரும். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோடனே வரும் அப்படின்ல. ஸோ இப்போ மூவ் பண்றேன், மேல ஜஸ்ட் லிஃப்ட் பண்றேன், லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன். சரியா, ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் பார் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட் மட்டும் தான் உங்களுக்கு கீ ஆயிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது எதனால இந்த ஸ்கேல் எல்லாம் வந்து பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் கலர் அப்படின்னா இது வந்து அனிமேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அனிமேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா கீ ஃப்ரேம் அப்படின்னா இந்த ரெட் கலர்
இது எதனால அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய செட்டிங்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா just coming back to this animation open பண்றேன் செட்டிங்ஸ்ல ஆட்டோ கீல கீ மாடிஃபைட் attribute only அப்படின்னு கொடுத்துருக்கோம் சோ இதுவே நான் ஆல் attribute கொடுத்தேன்னா எல்லாத்துக்குமே கீ ஆயிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கீ மாடிஃபைட் attribute onlyன்னு கொடுத்ததுனால உங்களுக்கு நான் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு ஓகே அண்ட் ஆல்சோ ரொட்டேட் பண்ணோம் ரொட்டேட் மட்டும் ஆயிருக்கு இப்போ நான் இதை ஸ்கேல் பண்ணா ஸ்கேலிங்க்கும் தனியா ஆகும் சரியா சோ இதோட அனிமேஷன் பார்க்கலாம் சோ இட் கோஸ் லைக் திஸ் அண்ட் கம்ஸ் ஓகே சோ இந்த மாதிரி ராக்கெட்டை வந்து சிம்பிளா நீங்க அனிமேட் பண்ணிக்கலாம் சரியா சோ ஆட்டோ கீ பேஸ் பண்ணி நீங்க இதை அனிமேட் பண்ணிக்கலாம் சரியா சோ ஆட்டோ கீ அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு ஈஸியாவும் அனிமேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் சரியா சோ இப்போ இந்த கீ இருக்கு ஓகே சோ இந்த கீயை வந்து நீங்க காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துல ஆட்டோ கீயை வந்து டாகிள் பண்ணி ஆஃப் பண்ணிடுறேன் சோ இப்போ இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்றது இந்த கீயை செலக்ட் பண்ணி இங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெட் கலர் வித் எல்லோ செலெக்ஷன் இருக்கும் சரியா சோ இதை வந்து நான் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஈஸியா ஃப்ரேமை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 11th ஃப்ரேம்க்கு கரெக்டா சென்டர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா வருது ஓகே சோ இப்போ இது வந்து திருப்பி செலக்ட் பண்றேன் இஃப் ஐ வாண்ட் இட் ஹியர் ஓகே 35 ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு ஸ்லோவா வந்துட்டு ஓகே அண்ட் ஆல்சோ கரெக்டா டைமிங்க்கு அது மாறிடும் சரியா சோ 25 ஃப்ரேம்ல வச்சிடறேன் இதை நீங்க காப்பி பேஸ்டும் பண்ணலாம் சரியா சோ இது 25th ஃப்ரேம்ல போயிட்டு கரெக்டா செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க ரைட் கிளிக் ஓகே so right click copy and also 30th frameல போயிட்டு paste அப்படின்னு கொடுக்குறேன் so பாத்தீங்கன்னா 30th frameல paste ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒரே இதுல இருக்கும் சரியா so ஈஸியா paste பண்ணிக்கலாம் ஓகேவா so இதை delete பண்றேன் delete பண்றதுக்கு just அந்த வேல்யூக்கு போயிட்டு right click delete கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் delete ஆகும் சரியா so இப்போ இந்த இடத்துல போயிட்டு just ஒரு single rotation auto key press பண்ணிக்கிறேன் okay so auto key press பண்ணிட்டு just ஒரு rotation and also கொஞ்சம் மூவ் பண்றேன் அப்படின்னு வெச்சுக்கலாம் so auto key எடுத்துறேன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் நடக்குது ஓகேவா so இப்போ இத நான் ரெண்டுத்தையும் சேர்த்து மூவ் பண்ணனும் அப்படினா shift press பண்ணிட்டு drag பண்ணீங்கன்னா full selection ஆகும் so that நீங்க ஈஸியா total அனிமேஷனையும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம் so அந்த ரெண்டு அனிமேஷனையும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம் இத வந்து நீங்க ஸ்கேலும் பண்ணிக்கலாம் so இங்க கிளிக் பண்ணி நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆகும் இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் சரியா சோ ரொம்ப சிம்பிள் கீ செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அண்ட் ஆல்சோ கேர்ஃபுல்லா வந்து நம்ம பண்ணணும் எங்க வேணுமோ அந்த இடத்துல மட்டும் கீ செட் பண்ணிட்டு நம்ம வர்க் பண்ணிக்கலாம் சரியா சோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஆட்டோ கீலயோ நீங்க வர்க் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் எடிட்டர் சரியா கிராஃப் எடிட்டர் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த கிராஃப் எடிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அனிமேஷன் பண்ணிருக்கோம் ஓகே சோ ஒரு அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி வராம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஷேப்ஸோ இல்லாட்டி வேற ஏதோ கொஞ்சம் மாறும் சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றேன் ஓகே சோ காப்பி பண்ணிட்டு 30th frame that is இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி 30th frameல பேஸ்ட் பண்றேன் சரியா சோ இந்த ரெண்டுத்துக்கும் you can see that ஒரே ஃப்ரேம் தான் பட் ஆனா ஒரே ஃப்ரேம்ல நிக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம கிராஃப் எடிட்டர்ல போய் நம்ம அதை எடிட் பண்ணுவோம் சரியா சோ கிராஃப் எடிட்டர் எங்க இருக்கும் அப்படின்னா விண்டோஸ்க்குள்ள போங்க சரியா விண்டோஸ்க்குள்ள போயிட்டு அனிமேஷனுக்குள்ள கிராஃப் எடிட்டர் அப்படின்னு இருக்கும் சோ ஓபன் பண்ணீங்க அப்படின்னா யூ see that உங்களுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட உங்களுக்கு ஆப்ஜெக்டோட நேம் வந்து இங்க இருக்கும் ரிவால்வ் இருக்கு ரிவால்வ் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு சோ இங்க பண்ணதுதான் ஓகே சோ இதோட நேம் இங்க இருக்கு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிராஃப் எடிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மெனூஸ் இருக்கும் மெனூஸ்ல எடிட்ல கட் காப்பி பேஸ்ட் என்ன நீங்க செலக்ட் பண்ணாலும் அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வியூ பண்ணிக்கலாம் ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம் curves okay இந்த இதுல வந்து நம்ம சேனல்ஸ் லாக் பண்ணிக்கலாம் அன்மியூட் பண்ணிக்கலாம் மியூட் பண்ணிக்கலாம் சோ பேக் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ கீஸ் இருக்கு ஓகே அண்ட் ஆல்சோ tangents நம்ம இப்ப பாப்போம் அண்ட் ஆல்சோ லிஸ்ட் அப்படின்னு இருக்கு ஷோ அப்படின்னு இருக்கு சரியா சோ இப்போ இதுல வந்து பார்க்கலாம் எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் சோ
just going here. Okay, so translate y அப்படின்றது இல்லாட்டி x அப்படின்றது செலக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்ல நீங்க என்னெல்லாம் வந்து அனிமேட் பண்ணிருக்கீங்களோ ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது கர்வா டிஸ்பிளே பண்ணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் அனிமேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் ஒய்ல பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட் இசட்ல பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. ஓகே, ஸோ நீங்க என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ ஸோ அதோட ஆட்ரிபியூட்ஸ் மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் டிரான்ஸ்லேட் போறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கர்வா உங்களுக்கு அனிமேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போ எஃப் கொடுப்பேன். ஸோ எஃப் கொடுத்தீங்கன்னா யூ see that உங்களுக்கு இந்த கர்வா டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதுவும் பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்ட் தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் அந்த கர்வ் வந்து இந்த ஹேண்டில்னால என்ன ஆச்சு, அது வந்து க்ரோ ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் புட் த ஹேண்டில் பேக் ஹியர். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பின்னாடி போட்டாச்சு. சரியா? ஸோ கரெக்டா ஒரே பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஹேண்டிலை வச்சு நான் மாத்திட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. என்ன ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ Z ஆக்சிஸ்லயும் நான் இப்போ என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி இதையும் சின்னது பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டோட இப்போ எனக்கு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிக மூவ்மெண்ட் இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளீனா மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வாட்டியும் ஒரு பாயிண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால we have certain tangents. okay, so அந்த tangents எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டு tangents-யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு tangents-யும் செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு you see lot of tangents here. okay, first one இப்போ நம்ம ஆட்டோல இருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் ஸ்ப்ளைன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ளைனா மாறிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவை ஸ்ப்ளைன் இல்ல, ஏன் நம்மளுக்கு தேவை கிளாம்ப்டு. ஓகே, ஸோ கிளாம்ப்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்குது. there is no movement. after this movement இருக்கு and also 24th movement இருக்கு. 25 to 30 வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, சோ அந்த கர்வை வச்சு நீங்க ஈஸியா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வேல்யூ வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய டிஸ்பிளேல இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் டிஸ்பிளேல மாற்றணும் இல்லாட்டி பாயிண்ட் வந்து நான் வேல்யூ மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மிடில் மவுஸ் பிடிச்சி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பாயிண்ட்டை கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஹேண்டில் செலக்ட் பண்ணி உங்களோட ஸ்மூத் தட் இஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுதா? செப்பரேட்டாவும் நான் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ்ல நான் ஏதாவது செப்பரேட்டா ஒர்க் பண்ணா செப்பரேட்டா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். எஃப் கொடுத்தீங்கன்னா கிளீனா ஃப்ரேம் ஆகும். ஓகே, ஸோ எது செலக்ட் பண்ணாலும் எஃப் கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்லயும் சரி, ரொட்டேஷன்ல இங்க நம்மளுக்கு ரொட்டேஷன் இல்லை அப்படின்றதுனால டிஸ்பிளே பண்ணாது. ஸோ ஈஸியா நீங்க டேஞ்சன்ஸ் ஸ்மூத்தோ இல்லாட்டி உங்களுக்கு டேஞ்சன்ஸ் வந்து ஃபிளாட்டோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேஞ்சன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஜஸ்ட் கோ ஓப்பன் திஸ். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிளாம்ப்டு டேஞ்சன்ட் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து லீனியரா வேணும்னா லீனியரா பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் வந்து லீனியரா நடக்கும். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல போயிட்டு இப்போ ஜஸ்ட் இதை வந்து கீழே கொண்டு போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் இருக்கு பாருங்க. ஓகே, தெரியுதா? ஸோ அந்த மாதிரி லீனியரா இருக்கும். ஸோ லீனியரா இல்லை எனக்கு ஃபிளாட்டா வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ஃபிளாட். பட் இந்த இடத்துல ஃபிளாட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு யூ கெட் ஸ்மூத்னஸ். உங்களுக்கு இந்த டேஞ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டா மாறிடும். ஓகே, ஸோ யூ வில் கெட் ஸ்மூத். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆகும். ஓகே, ஸோ கீழே போயிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே, ஜம்ப் அண்ட் செகண்ட் ஃப்ரேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணணும்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிவ் ஸ்டெப். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டெப்பா மாறிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இங்க, அப்புறம் மூமெண்ட் இது ஜம்ப் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபிளாட் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட் எனி எவ்ரி பார்ட். ஓகே, ஸோ ஏதாவது ஜம்ப் பண்ணணும், டக்குன்னு வரணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் டேஞ்சன்ட், ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே நான் ஸ்மூத் டேஞ்சண்டா மாத்திடுறேன். ஓகே, ஸோ ஆட்டோ டேஞ்சண்டா மாத்திடுறேன், ஆட்டோ டேஞ்சன்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோப் ஷீட். இது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கலா நம்ம எடிட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ டோப் ஷீட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பார் வைஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ உங்களுடைய கிராஃப் விண்டோலயே சைட்ல டு யுவர் ரைட் டாப் வில் ஹேவ் இட். ஓகே, ஓபன் த டோப் ஷீட். ஓகே, ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோப் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய விண்டோஸ்குள்ள போயிட்டு அனிமேஷன்ல டோப் ஷீட் அப்படின்னு கொடுங்க. சரியா? டோப் ஷீட் கொடுத்தோன்னே அது ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்க ஓப்பன் பண்ணி, ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆப்ஜெக்டோட நேம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் நேமை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இதுவும் நீங்க செப்பரேட்டா பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் திஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் விசிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஒன் விசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸ் விசிபிலிட்டி எங்கெல்லாம் அனிமேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட் செப்பரேட்டா அனிமேட் ஆயிருக்கு. ஓகே, நீங்க செப்பரேட்டா நீங்க கர்வ் செலக்ட் பண்ண மாதிரி இங்கேயும் நீங்க செப்பரேட்டா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இதுவும் செலக்ட் பண்ணி நீங்க மூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ செலக்ட் பண்ணோடனே மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூவ் பண்றதுக்கு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் காமிக்குது. ஏன்னா பிகாஸ் இது செலக்ஷன் டூல்ல இருந்தா அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூவ் டூலுக்கு போனோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்றேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ மட்டும் செப்பரேட்டா நான் மூவ் பண்றேன். ஓகே, ஸோ ஒய் வேல்யூ மட்டும் செப்பரேட்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வேல்யூ உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த வேல்யூ மட்டும் நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இது டிரான்ஸ்லேட் மட்டும் ஃபுல்லா நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ டிரான்ஸ்லேட் மட்டும். சரியா? ஸோ ஈஸியா இது ரெண்டும் மட்டும் நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டா மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன்லயும் ஃபுல்லா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாவும் மூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு டோட்டலாவும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸை வந்து ஈஸியா நீங்க பாயிண்ட்ஸை வந்து ஈஸியா மேனிப்புலேட் பண்றதுக்கு இந்த டோப் எடிட்டர் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க இதை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கிராஃப் எடிட்டருக்கு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ரைட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கிராஃப் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கிராஃப் எடிட்டருக்குள்ள நீங்க போயிடலாம். சரியா? ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் அனிமேஷன் டு கெட் த ஸ்மூத் அனிமேஷன் ஃப்ரம் த செட் கீஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்மூத் அனிமேஷனா இருந்தாலும் சரி, ஏதாவது மாடிஃபைடு அனிமேஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பக்காவா உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்றேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதை மூவ் பண்றேன். ஜஸ்ட் செலக்ட் மூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு கீ மட்டும் மூவ் ஆகுது. இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் கீ. ஓகே, ஸோ 25th ஃப்ரேமுக்கு போயிட்டு இதுல போய் கீ, தட் இஸ் அனிமேஷன் டிராப் டவுன் மெனுல அனிமேஷன்ல போயிட்டு கீக்குள்ள போயிட்டு யூ see that பிரேக் டவுன் கீ, செட் பிரேக் டவுன் கீ. அதை கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா என்னுடைய கீ வந்து பாத்தீங்கன்னா செட் கீ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரா மாறிடுச்சு. ஸோ இப்போ 50th ஃப்ரேம்ல போயிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி இப்போ நான் மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பிரேக் டவுன் கீயும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, மாறுது. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா கிளீனா தெரியும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா டோட்டல் அனிமேஷனும் ஈஸியா மூவ் ஆகும். ஒரு கீயை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஐ கேன் மூவ், இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட், இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இதோட ப்ரொபோர்ஷனை அதை மெயின்டைன் பண்ணிக்கும். சரியா? ஸோ ஈஸியா நீங்க பிரேக் டவுன் கீ கொடுத்து ஈஸியா நீங்க அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை நான் 50th ஃப்ரேம் கொண்டாடுறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடுவில் நிக்குது. ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் ஆகும். இதுலயும் பாத்தீங்கன்னா 14th ஃப்ரேம்ல, தட் இஸ் இந்த கீழே பாத்தீங்கன்னா 14th ஃப்ரேம்ல அது இல்ல கரெக்டா. ஸோ ரைட் கிளிக் ஸ்னாப் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் ஆகும். இதை ட்ராக் பண்ணி நான் 25th ஃப்ரேமுக்கு கொண்டாடுறேன். ஸோ பிரேக் டவுன் கீயோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஆல்சோ சில டைம்ஸ் நம்ம அனிமேஷன் போர்ஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி இல்ல ஒரு அனிமேஷனை வந்து கரெக்டா ஸ்கேல் பண்ணணும், இல்லாட்டி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் பிரேக் டவுன் கீஸ் இன் பிட்வீன் த அனிமேஷன். ஓகேவா? ஸோ அந்த இன் பிட்வீன் அனிமேஷனை நீங்க
ஈஸியா பிரேக் டவுன் கீ பண்ணி ஈஸியா அந்த ப்ரொபோர்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம், அனிமேஷனோட ப்ரொபோர்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஷன் பாத் பார்க்க போறோம். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு என்விரான்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு காரு அண்ட் ஆல்சோ ஒரு கர்வ் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஒரு கர்வ் வந்து பாத்தீங்கன்னா கார் எப்படி ஃப்ளோ ஆகுற மாதிரி பண்ண போறேன். சரியா? இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட டிராப் டவுன் மெனுல போயிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கர்வ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அனிமேஷன் மோட்ல இதுல போனீங்கன்னா தட் இஸ் ஃபைல்ஸ்ல போனீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் ஃபைல்ஸ்ல யூ ஹாவ் மோஷன் பாத். ஸோ இதை டேர் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் பாத்ல அட்டாச் டு மோஷன் பாத் அப்படின்னு கொடுக்குறேன். உள்ள செட்டிங்ஸ்ல போகாம ஜஸ்ட் அட்டாச் கொடுத்துட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா என்னுடைய கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருக்கு. ஸோ பிகாஸ் என்னுடைய காரை வந்து இந்த இடத்துல என்னுடைய டைம் லைன் வச்சதுனால இங்க இருக்கு. ஸோ இப்போ ஐ கோ பேக் ஹியர். ஸோ பாத்தீங்கன்னா என்னுடைய கார் வந்து டிராவல் ஆகுது, பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராங் டைரக்ஷன்ல அது உங்களுக்கு டிராவல் ஆகுது. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணோம், எப்படி வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ கோ க்ளோசர் டு திஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்குள்ள இட் ஹாஸ் பீன் தட் இஸ் ஷிங்கிங். ஓகே, ஸோ அதை எப்படி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னா W ப்ரெஸ் பண்ணிட்டு இதோட பைவட் பாயிண்டை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஆப்ஜெக்டோட பைவட் பாயிண்டை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்வ்ல அது ஃப்ளோ ஆகும். ஸோ D ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பைவட் பாயிண்டை நான் லிஃப்ட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த டாப்க்கு வந்ததுக்கு அப்புறம் வெட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டாப்ல இட் ஃப்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேஸ்க்கு ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரெக்டா ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் A கொடுக்குறேன். தட் இஸ் அதோட ஆட்ரிபியூட் ஓபன் பண்றேன். சேனல் பாக்ஸ் எடுத்துறேன். ஸோ மோஷன் பாத்குள்ள போறேன். சரியா? மோஷன் பாத்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஹாவ் டு டூ ஃப்ரண்ட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்ல வேணுமா இல்லாட்டி Z ஆக்சிஸ்ல வேணுமா? ஸோ Z ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஃப்ளோல இருக்கும். சரியா? ஸோ மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஃப்ளோஸ் லைக் திஸ். சரியா? கரெக்டா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். சரியா? யூ கேன் see it ப்ராப்பர்லி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆப்ஜெக்ட் அப் சீன் அப். ஓகே, சீன் அப்ல இதுல நான் யூஸ் பண்றேன். ஜஸ்ட் செக் இட் அவுட் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஃப்ளோயிங். ஓகே, ஸோ கரெக்டா டர்ன் ஆகி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ ஒரு பாத்ல ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியா நீங்க அனிமேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ளோல போய் ஃப்ளோ எடுத்துட்டீங்கன்னா இட் doesn't turns. ஓகே, ஸோ ஃப்ளோல இருந்தா மட்டும்தான் இட் டர்ன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த பாத்துக்கு ஏத்த ஃப்ளோல உங்களுக்கு டர்ன் ஆகும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ஸ் அப்சைட் டவுன் அண்ட் ஆல்சோ இன்வெர்ஸ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இது ரிவர்ஸ்ல போற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். ஓகே, ஸோ ரிவர்ஸ்ல வேணும்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதை நீங்க அனிமேட் பண்ணிக்கலாம் கூட. ஓகே, ஸோ அனிமேட் எப்படி பண்றது அப்படின்னா ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் செட் கீ. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல செட் கீ ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்க அனிமேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு பாத்ல ஈஸியா நீங்க எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி பாத்ல மூவ் பண்ண வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ பாத் ஆப்ஜெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன். ஓகே, நியூ ஃபைல். ஓகே, ஸோ நியூ ஃபைலுக்கு ஒரு கிரிட்டை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய வியூ போர்ட்ல கிரிட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிளேன் டிரா பண்ணிட்டு இப்போ ஒரு சிலிண்டர் ஒன்று டிரா பண்றேன். ஓகே, ஸோ அதோட சேனல் பாக்ஸ்குள்ள போயிட்டு ஓகே, ஸோ இதோட சிலிண்டரோட ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஆக்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ சைடு ஆக்சிஸ் கேன் பி 20 அண்ட் ஆல்சோ ஹைட் ஆக்சிஸ் வந்து எனக்கு அதிகமாக வேணும். ஸோ எதனால அப்படின்னா இந்த ஃப்ளோக்கு இந்த கண்டிப்பா இந்த ஹைட் ஆக்சிஸ் கண்டிப்பா வேணும். சரியா? ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ இதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ டாப் வியூல போயிட்டு ஒரு லைன் போடுறேன். ஓகே, ஸோ கர்வ் ஷெல்ஃப்ல போயிட்டு EP கர்வ் ஒன்று டிரா பண்றேன். ஓகே, ஸோ EP கர்வ் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கர்விஷா போட்டுருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதுல ஒர்க் பண்ணலாம். ஸோ delete, sorry, I go with this.
ஓகே ஸோ இங்க இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்துல இது மூவ் பண்ண வைக்க போறேன் சரியா. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் செலக்ட் திஸ் அட்டாச் டு மோஷன் பாத். இப்போ இதை ரன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா என்னுடைய சிலிண்டர் வந்து இதுல ரன் ஆகுது, பட் இன்னும் ராங் ஆக்சஸ் சரியா. நம்ம காருக்கு பண்ண மாதிரியே இதுலயும் போய் ஆக்சஸ் மாத்துறோம், ஒய் ஆக்சஸ் இல்லாட்டி ஜெட் ஆக்சஸ் இல்லாட்டி அப் சைட். ஓகே ஸோ எக்ஸ் ஆக்சஸ் இல்லாட்டி ஜெட் ஆக்சஸ் ஓகே இல்லாட்டி ஒய் ஆக்சஸ். இதுல ஆக்சஸ் மட்டும் நம்ம எல்லாத்துலயுமே சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் செக் இட் அவுட், ஒய் ஆக்சஸ் இல்லாட்டி ஜெட் ஆக்சஸ் இல்லாட்டி ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்ல வச்சு எக்ஸ். ஓகே திஸ் இஸ் த கரெக்ட் ஆக்சஸ். ஓகே ஸோ ஒய் அண்ட் ஜி. இப்போ நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோல மூவ் ஆகுது, பட் ஆனா அந்த ஸ்மூத்னஸ் இல்லை. ஓகே கர்வுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு ஸ்மூத்னஸ் இல்லை. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் கொண்டு வரணும் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செட் மோஷன் பாத் அப்படின்றத நம்ம செட் மோஷன் பாத் கீ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரியா. இப்போ இந்த மோஷன் பாத்தை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், அனிமேஷன்ல கிராஃப் எடிட்டர் ஓபன் பண்ணுங்க சரியா. இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கார்னர் தட் இஸ் மிடில் எனக்கு வந்து ஒரு கீ வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செட் கீ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, செட் மோஷன் கீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலா அது உங்களுக்கு கீ ஆயிடும். ஓகே ஸோ இது வந்து மோஷன்லயே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செட் கீ கொடுத்து நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல லாக் ஆயிடும். ஸோ அந்த லாக் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த செட் மோஷன் கீ அப்படின்றத கொடுக்குறோம் சரியா. ஸோ இது வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த ஃப்ளோ வந்து ஈஸியா சேஞ்சஸ் வந்து கிளீனா தெரியுது. ஓகே ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாகவும் அண்ட் ஃபாஸ்டாகவும் இருக்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி மாடிஃபை த ஆங்கிள்ஸ் சரியா. ரொம்ப சிம்பிள் டு ஒர்க் ஆன் சரியா. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் பாத் கீ சரியா. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வுக்கு நான் ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃப்ளோ பாத் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கீ இந்த செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கிறேன். இது எங்கிருந்து எடுத்தேன், கன்ஸ்ட்ரைன் மோஷன் பாத். ஸோ இதை டேர் ஆஃப் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ அதுல ஃப்ளோ பாத்தை ஓபன் பண்ணியிருக்கேன் இங்க சரியா, மெனுஸ்ல கன்ஸ்ட்ரைன் மெனுஸ்ல. ஸோ இதுல டிவிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. டிவிஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஆட் சர்டன் டிவிஷன்ஸ் சரியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து 2 let it be 2. சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2. ஓகே ஸோ கிளிக் அப்ளை. அப்ளைன் கொடுத்த உடனே வாட் ஹேப்பன், ஜஸ்ட் செக் இட் அவுட். அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. ஏன்னா பிகாஸ் இந்த டிவிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை லாட்டிஸ் பண்ணிடுது. ஓகே ஸோ லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல அதை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிலிண்டரை வந்து பெண்ட் பண்ணி அந்த கர்வோட ஃப்ளோ பண்ண வைக்குது. யூ கேன் see this எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஓகே ஸோ இது வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ இதுக்கு கலர் ஜஸ்ட் மாத்திக்கலாம் ஸோ தட் நீங்க கிளியரா பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த கர்வ் இங்க இருக்கு. ஓகே ஸோ அந்த கர்வுக்கு அழகா ஃப்ளோ ஆகுது பாருங்க. ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வந்து இந்த செக்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை பேஸ் பண்ணி ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோல போயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா லாக்ட். ஸோ இது எந்த ஆக்சஸ் வேணுமோ மாத்திக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் ஃப்ளோ பண்ணேன்னா FFDல போயிட்டு யூ கேன் see this. ஓகே ஸோ லோக்கல் கொடுத்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. இதுவே நீங்க மாடலா பண்ணிட்டு ஒரு ஸ்னேக்காவோ இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் ட்ரெயினாவோ ஒரே ஆப்ஜெக்ட்ல மாடிஃபை பண்ணிட்டு நீங்க அதை ஃப்ளோ பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் நீங்க இதை ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ எந்த பாத்துல நீங்க ஃப்ளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பாத்துல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஃப்ளோ வந்து அழகா இருக்கும் சரியா. So check it this one out. Okay so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு flow path object. next நம்ம பார்க்க போறது ghost. ஓகேவா. so இந்த ghost வந்து ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நம்ம அனிமேஷனை பார்க்கிறதுக்காக நம்ம அது ghost அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. விஷுவலைஸ்ல உங்களுக்கு ghost இருக்கும் சரியா. so ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்டோட ஃப்ளோ வந்து நீங்க பார்க்கணும் ஓகே அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் மெனுல ஜஸ்ட் உங்களுக்கு மெனுஸ்ல செக் பண்ணீங்கன்னா விஷுவலைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த விஷுவலைஸ்ல போயிட்டு நீங்க கோஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா யூ see that உங்களுக்கு அதோட அனிமேஷன் வந்து பக்கத்துல உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஸோ கொஞ்சம் ஒபாசிட்டி பிளரா இருக்கும். ஓகே ஸோ ஜஸ்ட் செக் திஸ் ஒன் அவுட்.
ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அனிமேஷன் ஃப்ளோ இருக்கு அப்படின்றத நீங்க இங்க பார்க்கலாம். சரியா, ரொம்ப சிம்பிளா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோஸ்டை ரிலீஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ டு விஷுவலைஸ், அதுக்கப்புறம் இங்க போயிட்டு அன்கோஸ்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. சரியா, ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் கோ ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஸோ இங்க எடிட்டபிள் மோஷன் ட்ரையல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மோஷன் ட்ரையலை நீங்க ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஸோ ஒன் செகண்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன், பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி ஈஸியா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஏதாவது மோஷன் ட்ரையல்ஸ் வந்து நீங்க ட்ரையல்ல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரியா, பாயிண்ட்ஸ் எடிட் பண்ணிட்டு நீங்க அதை டெலீட் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ டு யுவர் விண்டோஸ் அவுட்லைனர். ஓகே ஸோ உங்க அவுட்லைனர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுல மோஷன் ட்ரையல் ஹேண்டில் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோஷன் ட்ரையல் அப்படின்றது இட் வில் கோ ஆஃப். சரியா, ஸோ இது மாதிரி இந்த மோஷன் ட்ரையலை நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வியூ போர்ட்லயே நீங்க எடிட் பண்றதுக்கு இந்த மோஷன் ட்ரையல் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட். விஷுவலைஸ்ல நீங்க ஒரு அனிமேஷன் ஸ்னாப்ஷாட்டை வந்து நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு கிரியேட், தட் இஸ் விஷுவலைஸ் மெனுல கிரியேட் அனிமேஷன் ஸ்னாப்ஷாட்ல இந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம் காமிக்கும் அண்ட் ஆல்சோ டைம் ஸ்லைடர் காமிக்கும். ஓகே, டைம் ஸ்லைடர் அப்படின்னா நீங்க ஃபுல் டைம் ஸ்லைடர்லயும் அது ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம். இப்போ எனக்கு 20 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து ஸ்னாப்ஷாட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 20 ஃப்ரேம்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஓகே ஸோ ஒரு ஃப்ரேம்க்கா இன்க்ரிமெண்ட் வேணும்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே ஸோ ஸ்னாப்ஷாட் கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் செலக்ட் ஸ்னாப்ஷாட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க 10 ஃப்ரேம்ஸ்க்கு இட் ஹாஸ் கிரியேட்டட் அ ஸ்னாப்ஷாட். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே so 1 to 20 frames. Okay, create a snapshot, apply. So இதை நான் மூவ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ரேம்ஸ்க்கு இந்த இடத்துல 10 வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகே ஸோ இதை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு விண்டோஸ், விண்டோஸ்ல அவுட்லைனர் போகலாம். ஓகே ஸோ அவுட்லைனர் போனீங்கன்னா யூ கேன் சி அ ஸ்னாப்ஷாட் குரூப் ஹியர். ஓகே இங்க நான் 3 வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னால தெரியுது. பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பாத்தீங்கன்னா 20 ஃப்ரேம்ஸ்க்கு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட். ஓகே ஸோ அந்த 20 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஒன்னொன்னா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நிறைய 20 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே ஸோ இதுவே 10 ஃப்ரேம்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். தட் இஸ் உங்களுக்கு அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா 120 ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ அதனால யூ கான்ட் ஏபிள் டு வியூ ஹியர். ஓகே ஸோ ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ டெலிட் பண்ணிட்டு ஐ கோ ஃபார் ஒரு 50 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ விஷுவலைஸ்ல போயிட்டு இந்த அனிமேஷன் ஸ்னாப்ஷாட்ல ஒரு 50 ஃப்ரேம்ஸ். ஓகே ஸோ 50 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்னாப்ஷாட் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஸோ ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு விண்டோஸ். ஓகே அவுட்லைனர்ல போயிட்டு ஸ்னாப்ஷாட்ல டெலிட் அப்படின்றத பண்ணிடுங்க. ஓகே ஸோ விஷுவலைஸ்ல ஜஸ்ட் கோ ஹியர், இதுல போயிட்டு ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் யூஸ் பண்ணும்போது அது எந்த ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு வரும். சரியா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது சைக்கிள். ஓகே இதை நான் இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ கோ வித் சைக்கிள். ஓகே சைக்கிள்ன்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஒர்க்கை நீங்க பண்றீங்க. ஓகே ஸோ ஒரு அனிமேஷனை பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன் தான், பட் எனக்கு வந்து அதிக டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த சைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சைக்கிள் அனிமேஷன். ஓகே ஸோ ஒரு அனிமேஷனை வந்து நம்ம திருப்பி ஒரே ஆக்ஷனை வந்து திருப்பி நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷனை வந்து நம்ம சைக்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமா கண்டினியூஸா அதை ரிப்பீட் பண்ண வைக்கலாம். சரியா, ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பாக்ஸ் கியூப் ஒன்று டிரா பண்ணி எல்லா பக்கமும் நான் டெக்ஸ்சர் பண்ணியிருக்கேன். இதுல டாப் ப்ளூவும் பாட்டம் வந்து கிரீனும் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ஓகே கோயிங் டு மை சைட் வியூல போயிட்டு செட் கீ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செட் கீ அண்ட் 20th ஃப்ரேம்க்கு இந்த இடத்துல போயிட்டு செட் கீ பண்ணிட்டு
ரொட்டேஷன் மட்டும் பண்ண போறேன். ஸோ எந்த ஆக்சிஸ் ரொட்டேட் பண்றேன்னா ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூல பண்ணாதீங்க. பெர்ஸ்பெக்டிவ் வியூல பண்ணீங்கன்னா அது எல்லா ஆக்சிஸ்லயும் சேஞ்ச் ஆகும். ஸோ சைட் வியூல இல்லாட்டி ஃப்ரண்ட் வியூல, ஸோ அந்த மாதிரி வியூஸ்ல போயிட்டு நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் மூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல -180 கொடுக்குறேன். சரியா? கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் கீ பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ see that இப்படி மூவ் ஆகும். ஓகே, இப்போ 10th ஃப்ரேம்ல வந்துட்டு ஜஸ்ட் அதை மேல லிஃப்ட் பண்றேன். லிஃப்ட் பண்ணிட்டு செட் கீ பண்றேன். சரியா? கொடுத்துட்டு இப்போ என்னுடைய அனிமேஷன் பாத்தீங்கன்னா ப்ளூ டு கிரீன். ஓகே, ப்ளூ டு கிரீன் வருது. ஓகே, இதுதான் சிம்பிள் அனிமேஷன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கோ ஃபார் ஃபைல், சேவ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு ஜம்ப். ஓகே, ஜம்ப் அண்ட் ரொட்டேட், டிரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபினிட்டியா. ஓகே, ஸோ இன்ஃபினிட்டியா அது எனக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் விண்டோஸ்க்கு போயிட்டு விண்டோஸ் மெனுல ஜஸ்ட் கோ ஃபார் அனிமேஷன் எடிட்டர். அனிமேஷன் எடிட்டர்ல நீங்க கிராஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஆப்ஜெக்டையும் நம்ம வியூ பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ டிரான்ஸ்லேட் தனியா இருக்கா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃப்ரேம் பண்றதுக்காக F ப்ரெஸ் பண்றேன். ஓகே, ஈஸியா உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு அது அனிமேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நீங்க அனிமேட் பண்ணிருக்கீங்க, ஒய் ஆக்சிஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஆல்சோ Z ஆக்சிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? டிரான்ஸ்லேட் Z ஆக்சிஸ். இப்போ இது தனித்தனியா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் எக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி Z. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய மெனுஸ். ஓகே, ஸோ எடிட், வியூ, செலக்ட்ல இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது கர்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த கர்வ்ஸ்ல போயிட்டு ப்ரீ இன்ஃபினிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரீ ஆஃப் யுவர் அனிமேஷன். ஓகே, ஸோ நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா 1 to 20 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்றது எல்லாமே வந்து ப்ரீல கொடுக்கணும். ஓகே, ஸோ போஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய அனிமேஷனுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபினிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சைக்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? சைக்கிள்னு கொடுத்தோடனே இப்போ நான் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 ஃப்ரேம்ஸ்க்கு சைக்கிள் ஒரு அனிமேஷன் முடிஞ்சிச்சு. நான் 21st ஃப்ரேம் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா இட் கோஸ் டு மை ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் திருப்பியும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள். ஓகே, சைக்கிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆயிட்டு இட் ஹேஸ் டு கண்டினியூ. ஓகே, ஸோ இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகணும். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிருங்க. கர்வ்ல போயிட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டி சைக்கிள் வித் ஆஃப்செட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? சைக்கிள் வித் ஆஃப்செட் கொடுத்தோன்னே நீங்க பாருங்க 20th ஃப்ரேம் போறேன். ஓகே, 21st இருந்து இது பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் யூ see that எனக்கு 20th ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கு அண்ட் ஆல்சோ 20th ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு. ஸோ அடுத்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கிரீன்லயே தான் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒன்னு ஃபிளிப் ஆகணும், இல்லாட்டி இட் ஹேஸ் டு கோ ரிவர்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசிலேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு செக் பண்ணலாம். சரியா? ஸோ இதை கிராஃப் எடிட்டர் ஓபன் பண்ணேன். கிராஃப் எடிட்டர் ஓபன் பண்ணிட்டு கர்வ்ஸ் போஸ்ட் இன்ஃபினிட்டி ஆசிலேட். ஓகே, ஸோ ஆசிலேட் பாருங்க, ஜஸ்ட் இட் கோஸ் ஹியர். அதுக்கப்புறம் திருப்பி ஆசிலேட் ஆகும், இட் கோஸ் பேக். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஆசிலேட் ஆகிறதுக்கு நீங்க ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே, லீனியர் அப்படின்னா இட் கோஸ் அண்ட் ஸ்டாண்ட், கான்ஸ்டன்ட் இட் கோஸ் அண்ட் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுல ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இப்போ ரொட்டேஷனையும் நான் மாத்த போறேன். அதுக்கு முன்னாடி ஆசிலேட்ல இருந்து நான் ஏதோ போஸ்ட்ல போயிட்டு சைக்கிள் வித் ஆஃப்செட் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ ரொட்டேஷனுக்கு போறேன். ரொட்டேஷனுக்கும் நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா சைக்கிள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆசிலேட் கொடுத்துக்கலாம், லீனியர், கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறது சைக்கிள் வித் ஆஃப்செட். ஸோ இப்போ கிரீன் அண்ட் ப்ளூ ஈஸியா உங்களுக்கு மாறும். ஜஸ்ட் கோ ஹியர். 20th ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, கிரீன், ப்ளூ. ஸோ ஈஸியா உங்களுக்கு ரொட்டேஷனும் உங்களுக்கு ஆஃப்செட் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே அனிமேஷனை நீங்க ரிப்பீட் பண்ணும்போது யூ வில் பி யூசிங் தீஸ் ஆப்ஷன்ஸ். சரியா?
ஸோ உங்களுக்கு கர்வ்ஸ்ல போயிட்டு சைக்கிள் கொடுத்துக்கலாம். ஓகே, விச் ஒர்க்ஸ் இன்ஃபினிட்டி. சரி, இந்த கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே வியூல போயிட்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு கிளீனா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இட் கண்டினியூஸ்லி கோஸ். தெரியுதா? ஓகே, பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அனிமேஷன் வந்து இவ்வளவுதான். ஓகே, 1 to 10 frames 20 frames. ஓகே, ஸோ இதுதான் நீங்க பாத்தீங்க. ஓகே, இப்போ இந்த சாப்டர்ல நீங்க பார்த்தது என்ன அப்படின்னா அனிமேஷன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு அனிமேஷன் இன்டர்ஃபேஸை செட் பண்றது அண்ட் ஆல்சோ அனிமேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் செட் கீ அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு கீயை வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஷன் பாத், ஓகே, அண்ட் ஃப்ளோ அலாங் த பாத். அதுக்கப்புறம் ஒரு மோஷன் பாத் கீ அப்படின்றது செட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கோஸ்ட், ஓகே, அப்புறம் ஸ்னாப் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் ஆல்சோ லாஸ்டா நம்ம சைக்கிளிக் பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆஃப் அனிமேஷன். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே யூ கேன் டூ சம் அனிமேஷன் வித் யோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டூல்ஸை வச்சு நீங்க நிறைய அனிமேஷன்ஸ் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.